ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. வீடியோ ஃபுல்லாகவே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்குமே தன்னுடைய ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நமக்கு எந்த நோய்களும் வந்துடக்கூடாது, நம்ம நல்லபடியாகவே இருக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். டாக்டர்கிட்டே போயிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம். அதுக்காக ஆரோக்கியமான பொருள்லாம் கூட நம்ம தேடி வாங்கி சாப்பிடுவோம். இதில் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, அசைவ உணவுகளில் நிறைய சத்து இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டுமே உண்மை இல்லைங்க. அசைவ உணவை விட காய்கறி தாவரங்கள்லையும் பார்த்திங்கன்னா நிறைய விதமான சத்து இருக்குது. அதுலேயும் குறிப்பாக கீரை வகைகளில் பார்த்திங்கன்னா பல மடங்கு அதிகமான சத்து இருக்குதுங்க. அதுலேயும் எல்லா விதமான சத்துமே ஒரு கீரையில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது முருங்கைக்கீரைங்க. இதை மருத்துவத்துக்காகவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. மருந்து மாத்திரைகள்லாம் தயாரிக்கிறதுக்கும் ஆரோக்கிய மருத்துவத்தில் இது ரொம்பவே முக்கியமான இடத்துல இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரையினுடைய பயன்கள் மட்டும் இல்லாமல் இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நோய்கள்லாம் சரியாகுது, என்னென்ன நோய்கள்லாம் வராமல் தடுக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரையில் எத்தனை விதமாக எப்படியெல்லாம் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். என்னென்ன நோய்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கைக்கீரையில் என்னென்ன சத்துகள் அடங்கி இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையை பற்றி சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ரொம்ப இலகுவாக நமக்குலாம் கிடச்சிட்டு இருக்குது. ஆனால் இந்த முருங்கைக்கீரையை பார்த்தீங்கன்னா நல்லா உலர்த்தி அதை பொடி செஞ்சு இதை மாத்திரைகளாக போட்டு பல ஆயிரக்கணக்கில் வித்துட்ருக்காங்கங்க. இப்போயுமே நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் மொரிங்கா பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். மொரிங்கா பவுடர் அப்படின்னு சொன்னால் முழுக்க முருங்கை இலையில் தயாரிக்கப்பட்ட ஒரு பொடிங்க. இதனுடைய விலை இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து 50,000 வரையில் ஆன்லைனில் வித்துட்ருக்காங்க. அவ்வளவு நன்மை தரக்கூடிய இந்த முருங்கைக்கீரை நமக்கு தெருவோரங்களில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப மலிவாகவே கிடைக்கும். ஆனால் நம்ம அதை மதிக்கிறதே இல்லைங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டில் வளர்க்க வேண்டிய ஒரு மரம்னு சொன்னால் இந்த முருங்கைக்கீரை தாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை மரம் வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு பலவிதமான நோய் வராமல் இருக்கும். இது நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் பொழுது 60க்கும் மேற்பட்ட நோய்கள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது குணமாகிறதாகவும் 300க்கும் மேற்பட்ட நோய்கள் நமக்கு வராமல் தடுக்கிறதாகவும் ஆய்வில் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இது மற்ற கீரைகளோட அதிகப்படியான சத்து இருக்குது. அதாவது 90 வகையான சத்துகள் இதில் இருக்குதுங்க. இது சாதாரண ஒரு கீரை அப்படின்னே சொல்ல முடியாது. ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு தாங்க சொல்லணும். அயன் சத்து நம்ம உடம்புல கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் டாக்டர்கிட்ட போய் காமிக்கும் போது அவங்க அயன் சத்துள்ள டேப்லெட் எழுதி கொடுப்பாங்க. ஆனால் இதையே நீங்கள் உங்கள் சாப்பாட்டு மூலிமா சேர்த்துக்கும் போது 4 மடங்கு ரொம்ப கூடுதலாகவும் 4 மடங்கு ரொம்ப சீக்கிரமாகவும் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த கீரையை நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நமக்கு என்னவெல்லாம் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது நான் இந்த கீரையை எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்றது சொல்கிறேன். இதை நம்ம வாரத்துக்கு 2 முறை 3 முறை தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சோர்வு அந்த பலமின்மையெல்லாம் நீங்கி நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே தெம்பாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு ரத்தமின்மை பிரச்சனை இருக்கும். அதாவது ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கும் பொழுது கம்ப்ளீட்டாக சரியாகும். நம்ம உடம்புல இருக்க சூடு தணிகிறதுக்கு இந்த கீரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. கண் சம்மந்தப்பட்ட எந்த நோயுமே வராமல் இருக்கிறது ஆல்ரெடி நமக்கு இருந்துச்சுன்னா அதை சரியாக போகிறதுக்கு இந்த கீரை ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நமக்கு அல்சர் இருக்குது, வயிற்று புண்ணு இருக்குது, குடல் புண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ரொம்ப சீக்கிரமாகவே சரியாக்கும். சுகர் லெவலை ரொம்பவே கண்ட்ரோலாக வச்சுக்கும். ரத்த சோகை ஏற்பட்டு உடம்பு மெலிஞ்சு போனவங்களுக்கு நல்ல ரத்தம் ஊற வைக்கும். அதே மாதிரி இந்த தாய்மார்கள் எடுத்துக்கும் பொழுது நல்ல பால் ஊறுறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தலைவலி, வறட்டு இருமல், மார்பு சளி, ஆஸ்துமா, உடம்பு அசதிக்கெல்லாம் இது நல்ல ஒரு தீர்வாக இருக்குது. எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளும் நமக்கு க்யூர் ஆக்கும். இதுக்கு மேலே வராமலும் தடுக்கும். இடுப்பு வலி, கை கால் வலி, மூட்டு வலி, உடல் சோர்வு, அசதி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசாக வர ஆரம்பிச்சிடும். இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு வராது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் நிறைய பேருக்கு மலட்டுத்தன்மை பிரச்சனை இருக்குது, குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு தீர்வு தரக்கூடியதாக இருக்குது. இப்படி பலவிதமான நோய்கள் நமக்கு சரி செய்யக்கூடியதாகவும் இருக்குது. பலவிதமான நோய்களை இதுக்கு மேலே நமக்கு வராமல் தடுக்கக்கூடியதாகவும் இந்த முருங்கைக்கீரை நமக்கு இருக்குங்க. ரொம்ப சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த இந்த முருங்கைக்கீரை நமக்கு எல்லா சீசன்லையுமே கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் அவங்களுடைய டாக்டர்ஸ் இந்த கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு மருத்துவ குணம் கொண்ட இந்த கீரையை நமக்கு இவ்வளோ ஈஸியாக கிடைக்கும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்களே ஒரு முறை சிந்திச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கீரையை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றது சொல்லிடுறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடைவாங்க, கூட்டு வைப்பாங்க. இது 2 தவிர மற்ற எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியே எனக்கு தொடர்ந்து சாப்பிட்டா பிடிக்கல அப்படின்றது நிறைய பேரோட பிரச்சனையாக இருக்கும். முருங்கைக்கீரையை வச்சு பல விதமான டிஷ்ஷஸ் செய்யலாங்க. முருங்கைக்கீரை கடையில் செய்யலாம், முருங்கைக்கீரை கூட்டு செய்யலாம், முருங்கைக்கீரையில் சூப்பு செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரையில் ரசம் செய்யலாம், முருங்கைக்கீரை சாம்பார் செய்யலாம், முருங்கைக்கீரை பொரியல் செய்யலாம், முருங்கைக்கீரை ஜூஸு, முருங்கைக்கீரை வடை, முருங்கைக்கீரை கஞ்சி, முருங்கைக்கீரை அடை அப்படின்னு ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் இந்த முருங்கைக்கீரையை நம்ம செய்யலாங்க. இந்த அளவுக்குலாம் எனக்கு ஈஸியாக முருங்கைக்கீரை
முருங்கைக்கீரை கிடைக்க மாட்டேங்குதுங்க, ஆனால் நான் தினமும் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க முருங்கைக்கீரை ஒரு முறை வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து நல்லா வந்து காய வச்சு நல்லா வந்து பொடி பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தினமும் 1/2 டீஸ்பூனோ அல்லது 1 டீஸ்பூனோ தேன்லேயோ அல்லது தண்ணியிலையோ கலந்து குடிச்சுக்கோங்க. உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான மாற்றங்கள் வந்து உங்கள் உடம்புல தெரியும். அதே மாதிரியே நீங்கள் வெரைட்டி ரைஸ்லாம் செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த முருங்கைக்கீரை பொடியிலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து போட்டு கிளறிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதோட மருத்துவ குணமும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த முருங்கைக்கீரையில் அப்படி என்ன சத்துகள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். நிறைய விதமான சத்துகள் வந்து இந்த முருங்கைக்கீரையில் அடங்கியிருக்குது. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா புரோட்டீன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. கால்சியம் சத்து வந்து இதில் நிறைஞ்சு காணப்படுது. அதே மாதிரியே இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் பி இருக்குது மற்றும் பாஸ்பரஸ் கூட இதில் இருக்குது. சுண்ணாம்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இந்த எல்லா விதமான சத்துகளுமே ஒரு சேர இந்த கீரையில் இருக்கிறனால தான் நமக்கு இத்தனை விதமான நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ இனிமேல் நீங்கள் இந்த கீரையை எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாமல் உடனே வாங்கிடுங்க. அடிக்கடி இந்த கீரையை சேர்த்துக்கோங்க. வாரத்தில் 2 அல்லது 3 தடவை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுடைய உடம்பு. முருங்கைக்கீரையை ஒரே மாதிரியே சமைச்சு சாப்பிடாம நான் சொன்ன மாதிரி நிறைய விதமான ரெசிபிஸாக செஞ்சு சாப்பிடுங்க. அதுலேயும் இந்த முருங்கைக்கீரை சூப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து நான் ஆல்ரெடியே போட்டிருக்கேன். லிங்க் எல்லாம் வேணும்னா சொல்லுங்கள், நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளவு அற்புத மருத்துவ குணம் கொண்ட இந்த கீரையை நீங்கள் அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ஆரோக்கியமான ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ்தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.